கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தை முடிக்க இன்னும் 2 மாதங்கள் இருக்கிறது. 10 மாதங்கள் கடந்து விட்டன. கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். நாம் ஜெபத்திலே கேட்டவைகளுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து நமக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அவருடைய சித்தத்தை குறித்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வேதத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்க போகிறார். மத்தேயு 6:10 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜெபத்தை செய்யும் பொழுது அவர் நமக்கு அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவாங்க. நாம் ஒவ்வொரு நாளும் பரமண்டல ஜெபத்தை நாம் செய்கிறோம். அந்த ஜெபமானது இயேசு கிறிஸ்துவனால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஜெபம். அந்த ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. நானும் என்னுடைய ஜெபத்தை அனுதினமும் இந்த ஜெபத்தை நான் செய்வேன். இந்த ஜெபம் வல்லமையான காரியங்களை நமக்கு செய்கிறதா இருக்கிறது. இதுல இயேசு கிறிஸ்து இப்படியாக ஜெபிக்கிறார். உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவாங்க. இந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். நம்முடைய வாழ்க்கையை காலையில் நாம் தொடங்கும் போது இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய சித்தம் என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதாக என்று சொல்லி யாரெல்லாம் நாம் ஜெபிக்கிறோமோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய பரிபூர்ண சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். யோவான் 4:34 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கமே அவர் நமக்காக இந்த உலகத்திலே பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார். அவர் வந்ததின் நோக்கமே அவருடைய கிரியை முடிக்கவே வந்தார். அவர் என்னெல்லாம் அவரை குறித்து எழுதி வைத்தாரோ அதை எல்லாம் நிறைவேற்றுவதற்காகவே வந்தார். எபிரேயர் 10:7 வாசிக்கிறோம். தேவனே, உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆண்டுடைய சித்தத்தை செய்ய நம்ம வந்திருக்கிறோம்? அவருடைய சித்தம் மாத்திரமே நமக்கு உணவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்றார், அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்பட வேண்டும். நம் மூலமாக அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்ய நாம் விரும்ப வேண்டும், கட்டாயமாய் அல்ல. இயேசுவை பிதா இந்த பூமிக்கு அனுப்பின போது அவராகவே அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். சங்கீதம் 40:8 வாசிக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் அவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறோம்? நம்ம அவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புவோமானால் அவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 20:4 வாசிக்கிறோம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. யாருடைய மன விருப்பத்தின்படி தந்தருவார்? அவருக்கு பிரியமானதை செய்ய நாம் விரும்பும் போது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் விரும்பும் போது, அவர் நம்மை இந்த பூமியிலே நம்முடைய விருப்பத்தை எல்லாம் அவர் நமக்கு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 135:6 வாசிக்கிறோம். சங்கீதம் 135:6 வாசிப்போம். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லா ஆழங்களிலும் அவர் தமக்கு சித்தமானவைகளை செய்கிறார். இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதா இருக்கிறது. இந்த பூமியிலே அவர் தமக்கு சித்தமான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை என்னையும் ஆண்டவர் உண்டாக்கினார், அவர் தெரிந்து கொண்டார் என்றால் அவருடைய சித்தத்தை செய்ய இந்த பூமியிலே நம்மை உயிரோட வைத்திருக்கிறார். ஏசாயா 53:10 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே நமக்கு வாய்க்கும். அவருக்கு சித்தமானது எல்லாம்
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அவருக்கு சித்தமானவைகளை நாம் ஜெபத்தில் கேட்கும் போது அந்த ஜெபத்திற்கு நாம் பதிலை பெற்றுக் கொள்கிறோம். ஏசாயா 53:10 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நொறுக்க சித்தமானார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக இயேசுவை பிதாவாகிய தேவன் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:10 வாசிக்கிறோம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு நமக்காக மரித்தார். உங்களுக்காக எனக்காக இயேசு சிலுவையை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய பலவீனங்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை செய்யும் பொழுது அவருடைய சித்தம் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியும். ஏதோ வாழ்ந்தோம் என்று அல்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறத்தான் கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஏசாயா 53:2-3 வாசிக்கிறோம், அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தின போது அவர் எப்படிப்பட்ட ரூபமாக இருந்தார்? அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு காணப்படவில்லை. அவர் அழகை இழந்தார். அவர் மனுஷராலே புறக்கணிக்கப்பட்டார். அவர் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார், பாடு அனுபவித்தவராய் இருந்தார். அவர் நமக்காகத்தான் இப்படிப்பட்ட பாடுகளை ஏற்றுக்கொண்டார். மத்தேயு 26:39-42-44 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி 3 முறை ஜெபிக்கிறார். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். அப்ப பாருங்க, அவருடைய ஜெபம் எல்லாம் அவருக்கு சித்தமானதாய் இருந்தது. ஆகவே பிதா எப்பொழுதும் அவருக்கு செவி கொடுத்தார். அவருக்கு சித்தமானதுக்கு மாத்திரமே பிதா அவருக்கு செவி கொடுத்ததை பார்க்கிறோம். இயேசு இந்த பூமியிலே இருந்த போது அவருடைய சித்தமான அற்புதத்தை மாத்திரமே செஞ்சார். தாமாக எந்த காரியத்தை அவர் செய்யவே இல்லை. பிதாவானவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை மாத்திரமே அவர் நிறைவேற்றினார். அவர் அற்புதங்களை செய்வதிலே கூட அவருக்கு இஷ்டமானபடி அவர் செய்யல. பரியந்தோம் அவருடைய வருக வரைக்கும் அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு சித்தமான காரியங்களை செய்ய அவர் நமக்கு போதிப்பார். அவர் நமக்கு ஆலோசனைகளை கொடுப்பார். வேதத்திலே நாம் பார்க்கும்போது யோவான் 5:30 வாசிப்போம். யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். நான் என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தத்தை செய்யவே வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அவர் ஒவ்வொரு நாளும் எங்க போய் ஊழியர் செய்ய வேண்டும், எங்க செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரத்துக்கு புறப்பட்டு ஜெபிப்பார். அனுதினமும் பிதாவானவர் அவருக்கு கற்றுக் கொடுப்பார். அவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், காலை தோறும் அவர் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவனை போல என் செவிகள் கவனிக்க செய்கிறார். நீங்க அனுதினமும் அதிகாலையில ஜெபிக்கும் பொழுது அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வீங்க, அவருடைய வழிகளை அறிந்து கொள்வீங்க. அவர் நமக்கு போதிப்பார். சங்கீதம் 143:10 தாவீது இப்படியாக ஜெபிக்கிறார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருள், நம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழி நடத்துவாராக. இன்றைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும். மேல் படிப்புக்கு போக நாம் ஜெபிக்க வேண்டும். உயர்ந்த வேலையில இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் ஊழியத்தின் பாதையில இருந்தாலும் அனுதினமும் ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று நீங்க ஜெபத்துல கேட்டு பாருங்க. அவர் உங்களுக்கு போதிப்பார். உங்களை நடத்த வேண்டிய வழியில் அவர் உங்களை நடத்துவார். என்னுடைய 8 வயதிலிருந்து
12 வயதா இருக்கும்போதே நான் நிரப்பப்பட்டேன். 14 வயதிலே அவர் எனக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்து என்னை எல்லா இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு போய் பயன்படுத்தினான். சிறு வயதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடித்து விட்டு வருவேன், வேத வாசிப்பு, ஜெபம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது, இதுதான் என்னுடைய வாழ்க்கையாகவே இருந்தது. நான் காலேஜ் படிக்கும் போது கூட அநேகரை ஆதாயப்படுத்த கர்த்தர் எனக்கு கிருபை தந்தான். காலேஜில் கூட பிரேயர்ஸில் தொடங்கும்படி ஆண்டவர் வச்சா. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன், ஆண்டவர் என்ன ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை எதற்காக தெரிந்து கொண்டீங்க, என்னை கொண்டு இந்த பூமியில நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிப்பேன். அந்த நாளுக்கு இன்றைக்கு வரைக்கும் என்னால தைரியமா சொல்ல முடியும், அவரே என்னை வழி நடத்தி வந்தார். அவரே அவருக்கு சித்தமானவர்களை செய்யும்படி அவர் எனக்கு போதித்தார் என்று சொல்லி. அதனால பாருங்க, அவருக்கு சித்தமானது எந்த இடத்திற்கும் போக ஆவியானவர் என்னை விட மாட்டார். அவரே அதை தடை செய்வார். அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க வாசிச்சு பாருங்க. பரிசுத்தவான்கள் அங்க அப்போஸ்தலர்கள் எல்லாம் எப்படி ஊழியம் செஞ்சாங்க, ஆவியானவரால் நடத்தப்பட்டாங்க. அனுதினமும் அவருடைய சித்தத்தை அறிந்து ஊழியத்துக்கு புறப்பட்டு போனாங்க. போன இடத்துல எல்லாம் கர்த்தர் பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டார். இன்றைக்கு நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கு சித்தமா இல்லையா என்று சொல்லி நீங்க ஜபத்துல ஆண்டவரிடத்துல கேளுங்க. அவருக்கு சித்தமா இருந்தால் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு வழிகள் தானா திறக்கப்படும். நான் என்னுடைய ஊர்ல எந்த மீட்டிங் வச்சாலும், எந்த ஜப கூட்டம் நடத்தினாலும் முதலாவதாக ஆண்டவரிடத்துல ஜெபிப்பேன். அவரிடத்திலிருந்து உத்தரவு வந்தாதான் அந்த காரியத்தை செய்வேன். கர்த்தர் என்னோட பேசினால் மாத்திரமே செய்வேன். அப்படி செய்யும் பொழுது என் கையில பணமே இருக்காது. துவக்கம் அற்பமா தான் இருக்கும், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு மீட்டிங்கும் வைக்கிறப்போ 35,000 30,000 தேவைப்படும். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், நான் சில நேரத்தில் இந்த ஒரு வருஷம் மீட்டிங் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் தீர்மானம் எடுப்பேன், என் கையில பணம் இல்லாதப்போ. ஆனா ஆவியானவர் சொல்லுவான், உன் மேல நீ நம்பிக்கை வைக்காது, நான் சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறேன். அவருக்கு சித்தமானது செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பாருங்க, ஒரே வாரத்துல கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அல்லேலூயா. ஏன்னா பரமண்டலங்களுக்கு பிதா அவர் அங்கு என்ன செய்யறாரோ அதைத்தான் இந்த பூமியில நமக்கு செய்ய போகிறார். நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். அதற்காக உங்களை என்னை ஆண்டவர் ரட்சித்தார், தெரிந்து கொண்டார். மார்க் 3:35 வாசிக்கிறோம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. வாசிக்கிறோம் மார்க் 3:35. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து புறப்பட்டு ஜெபித்து தம்முடைய சீசர்களை தெரிந்தெடுத்ததை பார்க்கிறோம். இங்கு கூட அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட கூட பிறந்த சகோதரிகள், தாயார் எல்லாரும் வெளியே நின்று அவரை அழைக்கும் போது அவரை பார்க்க வந்திருக்கிறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமா இருக்கிறான். யாரெல்லாம் தேவ சித்தத்தை செய்கிறோமோ இயேசுவுக்கு நம்ம சகோதரா இருக்கிறோம், சகோதரியா இருக்கிறோம், அவருக்கு தாயா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டுடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறோம்? நீங்க விரும்பினால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். யோவான் 9:31 வாசிக்கிறோம், நாம் அவருக்கு சித்தமானதை செய்தால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். எத்தனையோ ஜபங்களுக்கு இன்னும் பதில் வரலாம். எத்தனையோ ஜபம் நாம் உபவாசித்து அழுது ஆண்டுடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறோம். ஆனா ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கலைன்னா நாம அவருடைய சித்தத்தை செய்யாமல் இருக்கிறோம், அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றாமல் இருக்கிறோம். நாம் சுயமாய் ஜெபிக்கும் பொழுது நாம் பதிலை பெற்றுக்கொள்ள மாட்டோம். அவருக்கு சித்தமான காரியத்தை நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டுமானால் அவருடைய சித்தத்தை நாம செய்ய வேண்டும். அங்க நிறைய அற்புதங்களை செய்துவிட்டு ஆண்டவர் முன்பாக வந்து நிற்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்கிறாரை என்னை விட்டு அகற்று போங்க. அவங்க சொல்றாங்க, உம்முடைய நாமத்தினாலதான் தீர்க்க தரிசனம்
தெரியாதுன்னு சொல்றார். ஏன்னா நீங்க என்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுள்ள பரிசுத்தம் இல்லாமலே அற்புதங்கள் செய்ய முடியும். ஏன்னா ஆண்டவர் ஒரு முறை நமக்கு வரங்களை கொடுத்துட்டா திரும்ப ஆண்டவர் அதை எடுக்க மாட்டார். அவர் அழைத்த அழைப்பு அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவர்கள். அதனால பாருங்க, அந்த வரங்கள் கிரியை செய்வதனால நாம ஏமாந்து போய்விடக்கூடாது. தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், அற்புதங்களை செய்யலாம், அதிசயங்களை செய்யலாம், பயங்கரமா மறித்தார். அப்போஸ்தலன் பவுல் கூட 3 முறை ஜெபித்தார். அந்த முள் அவரை விட்டு நீங்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். இன்றைக்கு சரீரத்தில் எவ்வளவு பாடுபட்டாலும் நீங்க பயப்பட வேண்டாம். நாம மறிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டோம். நம்மளை பரிசுத்தப்படுத்தி தான் எடுப்பார். அது வரைக்கும் ஆண்டவர் நம்மை புடமிட்டு பொன்னால் விளங்க செய்வார். அல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த பாடுகள் இல்லை, எனக்கு மட்டும்தான் இந்த பாடுகள் என்று சொல்லி நம்ம சோர்ந்து போகவே கூடாது. யார் ஆண்டோடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்துருக்காங்களோ அவருடைய வாழ்க்கை ஆண்டவர் புடமிடுவார். அவரை கர்த்தர் உருவாக்குவார், கைவை எல்லாம் நீக்குவார். அவருக்கு பிரியமில்லாத எல்லா வேதனையான வழிகளையும் கர்த்தர் நம்மை விட்டு அகற்றுகிறவராய் இருக்கிறார். 1 யோவான் 2:17 வாசிப்போம். 1 யோவான் 2:17. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அவன் பாருங்க, இந்த உலகத்தில கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் பிசாசினால் உண்டானது. ஆனால் தேவன் அவருடைய சித்தம் செய்ய அவர் நம்மை பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்யும் பொழுது என்றென்றைக்கு அவரோடு கூட நாம் வாழ போகிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை நம்மை தொடரும். நீடித்த நாட்களால் அவரோடு கூட நாம் நிலைத்திருப்போம். வேதத்தில் வாசிக்கிறோம், தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கும் போது, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். அல்லேலூயா. தாவீது ஆண்டவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்தபடியால் தான் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அல்லேலூயா. தாவீதுடைய ராஜ்யத்தை அவர் நிலைப்படுத்தினார். தாவீது பாவம் செய்தது உண்மைதான். ஆனால் அவர் மனம் கசந்து நொறுங்குண்ட இதயத்தோடு ஆண்டவரிடத்தில் ஜெபித்த பொழுது தாவீதின் பாவத்தை கர்த்தர் மன்னித்தார். அதற்கு பிறகு தாவீதுடைய வாழ்க்கையை வெற்றியாய் கர்த்தர் நடத்தினார். தாவீதை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். எத்தனை பேர் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவளாய் மாறுகிறோம்? நீங்களும் நானும் மனுஷருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று அறிந்து அதன்படி நடக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று அறிந்து கொள்ளும் பொழுது அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றியுள்ளாய் இருப்போம். ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். என்னுடைய மகள் என் இருதயத்துக்கு ஏற்றவர், என் இருதயத்துக்கு ஏற்றவர்கள் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வார்கள் என்று சொல்லி பரலோகம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். அப்படி என்றால் தாவீதுடைய வாழ்க்கை எப்படி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு இருந்தது. தாவீதை கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தி அடைச்சினார். தாவீதின் சிங்காசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். இன்றைக்கு நாம் நிலையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நாம் விழுந்து விழுந்து எழுந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரின் நம்மை நிற்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவருக்கு சித்தமானதை செய்ய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு சித்தமான காரியங்கள் எல்லாம் நமக்கு வாய்க்கும். நம்ம தோல்வியில் இருக்க கர்த்தர் நம்மை விட மாட்டார். உங்களை எல்லா இடத்திலும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் வாசிக்கும் பொழுது பாருங்க, 13:36 வாசிப்போம். தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். எப்படி தாவீது ஊழியம் செய்தாரா? நித்திரை அடைந்தார். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய ஊழியத்தை செய்து நித்திரை அடைந்தார். நாம் மரிக்கும் வரைக்கும் ஆண்டுடைய சித்தத்தை நாம் செய்ய கர்த்தர் நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிறார். நாம் எவ்வளவு நாட்கள் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, நாம் எந்த
அளவுக்கு தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்திருக்கிறோம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் என்றுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் நித்திரை அடையும் பொழுது ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். என்னுடைய மகள் என்னுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து என்னுடைய சமூகத்துக்கு வந்திருக்காங்க என்று சொல்லி. அப்ப பாருங்க, நம்ம இந்த உலகத்துல எத்தனை பேர் நாம பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மனுஷருக்கு பிரியமாய் அவர்களை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் ஒருவரும் கெட்டு போது அவருக்கு சித்தமே இல்லை. மத்தேயு 18:14 வாசிக்கிறோம், இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டு போது அவருக்கு சித்தமல்ல. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படலாம். ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். எபிரேயர் 10:36 வாசிக்கிறோம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறலையா, நீங்க ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் என் இஷ்டம் போல அழைத்தது போதும், என் விருப்பப்படி நான் வாழ்ந்தது முடிவுகள் எடுத்தது போதும், உம்முடைய சித்தமே என் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். ஆண்டவரை சுயமா எந்த காரியத்தை சிந்திக்கவே கூடாது, உம்முடைய சிந்தை எனக்கு தாரம் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை அவர் நமக்கு கொடுப்பார். அவர் என்ன யோசிக்கிறாரோ அதை நீங்க யோசிப்பீங்க, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நீங்க நினைக்கும்படி ஆண்டவர் உங்களை மாற்றுகிறவரா இருக்கிறார். ஒரு பாடலை பாடுவோம், எஜமானனே எஜமானனே என்று சொல்லி பெருக்கமான பாடலை நாம் பாடுவோம். உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தானே சிக்கிறேன், உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தானே சிக்கிறேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம், உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம் சித்தம் செய்ய வேண்டும், உம் சித்தம் செய்ய வேண்டும். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. அல்லேலூயா. நம்முடைய எண்ணமெல்லாம் நம்முடைய ஏக்கமெல்லாம் அவருடைய சித்தம் செய்வதுதான். நீங்க இப்படி ஜெபிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை நீதியின் பாதையை நடத்துவார், சமாதானத்தின் பாதையை நடத்துவார், பரிசுத்தத்தின் பாதையை நடத்துவார். அடுத்தது என்ன செய்யுது என்று கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அனுதினமும் கர்த்தர் உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்க வேண்டும். அதுதான் முதற் பலன். நம்மை முதற் பலன்களாக மாற்ற அவர் சித்தம் நம்ம வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். அவருடைய வார்த்தையினாலே அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும். எந்த அளவுக்கு சத்திய வசனத்தை அறிந்து கொள்கிறோமோ, அதற்கு கீழ்ப்படி நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே எப்படி வாசம் பண்ணுகிறார்? சத்தியத்தினால் நிறைந்தவராய் வாசம் பண்ணுகிறார். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும். 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிப்போம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசிமார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகள். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகளிலே, செயல்களிலே, பேச்சுகளிலே, நடக்கைகளிலே, எல்லாவற்றிலும் இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதே போல கர்த்தர் உங்களுக்கு வாழ்வதற்கு அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நீதியை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அவருடைய வசனம் நம்மை பரிசுத்தமாக்குகிறதா இருக்கிறது. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது
ரோமர் 15:4 வாசிக்கிறோம். இதை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில நன்மையானாலும் தீமையானாலும் தோல்வியானாலும் எல்லாவற்றிலும் உருவுறுப்பு இல்லாமல் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். நம்ம பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அவர் நம்மை எப்படி பரிசுத்தப்படுத்துவார்? அவருடைய வசனத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குவார். அவருடைய வசனமே நமக்கு பரிசுத்தமாய் இருக்கிறது. அதனால எல்லாரும் ரட்சிக்கப்பட அவர் சித்தம் கொண்டிருக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக கண்டிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். நீங்க ஜெபிப்பது கர்த்தருக்கு சித்தம், அவருக்கு பிரியம். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்களானால், உறவினர்கள் மத்தியில் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்களானால், நீங்க ஜெபிச்சு பாருங்க, நீங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறீங்க. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஜெபம் மிக மிக அவசியமா இருக்கிறது. ஜெபிக்காமல் நம்ம தேவ சித்தத்துக்குள்ளே வாழவே முடியாது. வேதத்தை வாசிக்காம அவருக்கு கீழ்ப்படியாம நாம தேவனுடைய சித்தத்துக்குள்ள நாம வாழ முடியாது. அனுதினமும் நீங்க கர்த்தருக்காக வாழ உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ரோமர் 12:1-2 வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பாட்டு பாடி ஆராதிப்பது மட்டும் இல்ல, நம்முடைய சரீரங்களை பரிசுத்த பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, அவருடைய சித்தத்தை நாம நிறைவேற்ற முடியும். 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இல்லதென்று உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாங்கள். அல்லேலூயா. நம்முடைய மனம் புதிதாக வாங்கும். அப்பதான் நம்ம மறுரூபமாக முடியும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள அவர் ஜெபித்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை சபையில ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபித்ததை நாம் நிருபங்களிலே பார்க்கிறோம். நாம் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். சபை தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய சபையிலே தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தத்துக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அழகா வழி நடத்துவதை பார்க்க முடியும். தேவையில்லாத காரியத்தில் நம்ம சிக்கிக்கொள்ள கர்த்தர் நம்மை விட மாட்டான். இப்படி செய்துட்டே அப்படின்னு சொல்லி திரும்ப வருகிறதுக்கு கர்த்தர் விட மாட்டான். இயேசுவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதை போஜனம் என்று சொல்கிறார். அவர் பசியாய் இருந்த பொழுது சீசர்கள் சொல்றாங்க, இவருக்கு சாப்பாடு கொண்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நான் சாப்பிடுகிற ஒரு சாப்பாடு என்ன என்றால் என்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் பாருங்க, கர்த்தர் உங்களை எதற்காக ரட்சித்து எதற்காக தெரிந்து கொண்டார்? அனுதினமும் உங்கள் மூலமாய் அவருடைய கிரியைகளை நடப்பிக்க, அவருடைய காரியங்களை நிறைவேற்ற நமக்குள்ளே அந்த விருப்பத்தை அவரே வைப்பாராம். பிலிப்பியர்ல வாசிக்கும் பொழுது பாருங்க, தேவனே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள்ளே, பிலிப்பியர் 2:13 வாசிப்போம். பிலிப்பியர் 2:13 வாசிங்க. பிலிப்பியர் 2:13 நாம நினைக்கலாம், நாம ஜெபிக்கும் பொழுது எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை நாம அறிந்து கொள்ள முடியும்? ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? நமக்குள்ள அந்த விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறவரா இருக்கிறான். அவருக்கு சித்தமானதை குறித்துதான விருப்பத்தை முதல்ல நமக்குள்ள வைப்பான். நீ எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒரு பக்கம் விரும்பினாலும் ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை
காரியத்தை செய்யும்படி செயல்களையும் நமக்குள்ளே உண்டாக்குறவரா இருக்கிறார். இதுதான் ஆண்டுடைய சித்தம். நான் நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் என்னை கூப்பிடாத இடத்துக்கு ஆண்டவர் போக வைப்பார். அதாவது என்னை இன்னொரு பக்கம் ஊழியத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுவார், இந்த இடத்துல இன்னைக்கு போக வேண்டாம், இந்த ஊருக்கு போ அப்படின்னு சொல்லுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரொம்ப எங்களுக்காக நீ ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லி, அப்போ ஜெபம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த தற்கொலை எண்ணத்தை ஆண்டவர் மாற்றினான். ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபத்தோட முடிக்காம நீ நேரில் போய் பார்த்து அவங்கள சந்தி அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே அன்னைக்கு எனக்கு ஒரு சர்ச்சில் ஊழியத்துக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் ஆவியானவர் பேசினார், அந்த இடத்துக்கு போக வேண்டாம், நீ இங்கே போன்னு சொல்லி. ஆனால் பாருங்க, அந்த பொண்ணு மூலம் 10 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த அன்னைக்கு ஆண்டவருக்கு சித்தமானதை செய்யாம அதுவும் ஊழியம் தான், இதுவும் ஊழியம் தான். ஆனால் அந்த இடத்துக்கு போயிருந்தேன்னா அப்படி ஒரு ரட்சிப்பை நான் பார்க்க முடியாது. ஆனால் இப்படிதான் பாருங்க, பிதா என்ன செய்ய சொல்றாரோ அதை மட்டுமே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில செய்து தன்னுடைய ஓட்டத்தை அவர் முடித்தார். இன்றைக்கு அவரும் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். இயேசு பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே தந்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வைப்பார். அவருடைய சித்தமான இடங்களுக்கு நம்மை நடத்துவார். அதனால நீங்க அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல இன்னும் 2 மாதம் தான், நல்ல ஜெபத்துல உட்காருங்க, தனித்து ஆண்டவருடைய சமூகத்துல காத்துங்க. ஆண்டவரை இன்னும் நீங்க என்ன செய்ய எனக்கு ஆண்டவரை காண்பிக்கிறீங்க, என்னுடைய காரியங்களிலே உங்களுடைய சித்தம் என்ன, உங்களுடைய விருப்பம் என்னன்னு சொல்லி சிறு பிள்ளைகளோ பெரியவர்கள் எல்லாருமே இந்த ஜெபத்தை செய்து பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் இருக்கிறாரோ அதை செய்து முடிப்பா. அதுக்கு யாரும் தடையா இருக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபிச்சு தான் செய்வோம். அதை கர்த்தர் நிச்சயமா அந்த காரியங்கள் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால சபையில என்ன கூட்டங்கள் வைக்கணுமோ, எந்த ஒரு காரியத்துக்கு எடுத்தாலும், எந்த ஜெபம் ஆரம்பிக்கணுமோ, நீங்க ஆண்டுடைய சமூகத்துக்கு கொண்டு போங்க. கர்த்தர் உங்களுக்கு எது சித்தமோ அதை செய்ய உங்களுக்கு நடத்துவார். அதுக்கு எல்லா தேவைகளையும் கர்த்தர் உங்களுக்கு சந்திக்கிறவரா இருக்கிறார். அதனால நீங்க சுயமாய் ஆண்டவருக்காக ஓடாதபடி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற உங்களை அர்ப்பணித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க நினைக்கிறதுக்கு மேல ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போயிடும். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவருடைய வாழ்க்கை சம்பூர்ணமாய் இருக்கும். அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபட கர்த்தர் விட மாட்டார். அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறிவிட்டால் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நமக்கு எல்லா கதவுகளையும் கர்த்தர் திறப்பார். நாம நினைக்கிறதுக்கு மேல நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராய் இருக்கிறோம். அப்படி இந்த வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படிய ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். இயேசுவே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி இருப்பாரானால் நீங்களும் நானும் நம்ம சுயமாய் வாழ கர்த்தர் நம்ம இந்த பூமியில வைக்கவில்லை. நாம் இஷ்டம் போல எல்லா காரியத்தையும் செய்ய கர்த்தர் நம்மை இந்த பூமியில வைக்கவில்லை. அவருக்கு சித்தமானது நமக்கு சித்தமாய் இருக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க விருப்பம் என் விருப்பமாய் மாறட்டும் ஆண்டவரே, உங்களுடைய சிந்தனை எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திர ராஜா. உங்களுடைய கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய எங்களுக்குள்ளே விரும்புகிறீரோ அந்த காரியம் எங்கள் விருப்பமாக மாறட்டும். உங்களுடைய விருப்பம் எங்களுடைய செயல்களாய் மாறட்டும் ராஜா. இந்த வேலையில் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பிதாவே உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் ராஜா. ஒவ்வொருவரையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவர் உமக்கு விருப்பமில்லாத இடங்களுக்கு ஆண்டவரை நாங்கள் போகாதபடி எங்களை தடுத்து நிறுத்துங்க ராஜா. எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத
என்னாலும் சித்தப்போ நடத்தி செல்லும் ஐயா. ஒவ்வொரு நாளும் இயேசுவை பிதாவானவர் நடத்தினார். ஆவியானவரால் அவர் நடத்தப்பட்டார். வனாந்தரத்திற்கு ஆவியானவர் அவரை கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். அனுதினமும் காலையில் எழுந்தவுடனே ஜெபத்தை செய்ய உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல எனக்குள்ளாக என் குடும்பத்திற்குள்ளாக உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ கர்த்தர் உங்களுக்கு செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் கண்ணீர் யாரையும் தேவன் துடைப்பார். ஆண்டுடைய இல்லம் என்று ஆண்டுடைய உள்ளம் துடித்துக் கொண்டிருக்கிறது. யார் என் காரியமாய் போவார்கள்? யார் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள்? யார் எனக்கு சித்தமானதை செய்வார்கள் என்று சொல்லி உங்களுக்காக எனக்காக ஆண்டுடைய உள்ளம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சொல்லி. இன்னும் 2 மாதங்கள் இந்த வருடத்தை முடிக்க போகிறோம். பரிசுத்தத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. தீர்மானங்களை எடுக்காமல் நான் பரிசுத்தத்துக்குள்ளே போக முடியாது. தீர்மானங்களை எடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய பாதையில் என்னை நடத்தும் அப்பா. உம்முடைய வழிகளை அறிந்திட எனக்கு உதவி செய்ய. உம்முடைய கற்பனைகளை கற்றுக் கொடுங்கப்பா. உம்முடைய வார்த்தையின்படியே என்னை நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய சித்தமே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஊழியத்திலே எல்லாவற்றிலும் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் நமக்கு சித்தமானது எல்லாம் உங்களுக்குள்ளே செய்ய போகிறார். அவருக்கு சித்தமானது அவர் உங்களுக்கு வாய்க்கப்பட போகிறார். நீங்க ஒருபோது வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். இந்த வேலையில இந்த வார்த்தையை கேட்டுக் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாக மாற்ற போகிறார். சில பேர் சில நெருக்கத்துக்குள்ள இருக்கிறீங்க, சில இக்கட்டுக்குள்ள இருக்கிறீங்க. யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. அவர் உங்களை விடுவிக்க போகிறார். அவர் உங்கள் மத்தியிலே உங்களுக்குள்ளாக உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் நடுவில் அவர் இருக்கிறார். கர்த்தரே உங்களை எல்லா இக்கட்டிலிருந்து விடுவிக்கிறவரா இருக்கிறார். அதிகாலையில் அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையில் உங்களுக்கு உதவி செய்வார். அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வைப்பார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொள்கிற எல்லாவற்றிலும் இந்த வேலையில ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற எல்லா பாரங்களையும் அவர் நீக்கிக் கொண்டிருக்கிறார். முதிர் வயதிலும் அவரே உங்களை தாங்க போகிறார். அவரே உங்களை சுமக்க போகிறார். உங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி கலங்காதீர்கள். திக்கற்ற நிலைமையில் இருக்கு என்று சொல்லி வேதனைப்படாதீர்கள். எனக்காக யாரும் இல்லை என்று சொல்லி வேதனைப்படாதீர்கள். கர்த்தர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். அவர் உங்களை கண்ணோக்குவார். அவர் உங்களை ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறார். இந்த வேலையில் அவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட அற்புதங்களுக்காக நன்றி சொல்லுங்க. உங்களை ஒருவரை கர்த்தர் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். சரீரத்திலே சுகத்தை தருகிறார். எத்தனை பேர் பலவீனத்தோடு வந்திருக்கீங்க? எத்தனை பேர் தொழில் சுகத்தில் வந்திருக்கீங்க? உங்க பிள்ளைகளை உயர்த்த போகிறார். உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் உங்களுக்கு பெரிதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தரை தேட நீங்க நேரத்தை ஒதுக்குங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. நீங்க பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை நீங்கள் எப்பொழுதும் நோக்கி பாருங்க. அவருக்கு பிரியமானதையே செய்ய உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த சரீரம் நமக்கு சொந்தமானதல்ல. அவர் தங்கி இருக்கிற ஆலயமாய் இருக்கிறது. நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆவியாலும் சரீரத்தாலும் கர்த்தரை மாத்திரமே நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இந்த சரீரம் கர்த்தருக்குரியது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. இந்த சரீரத்தை பாவத்திற்கு ஒப்பு கொடுத்தது போதும். பாவத்திற்கு ஒப்பு கொடுத்தது போதும். இந்த 2 மாதங்கள் இருக்கிறது. நாம் ஆண்டவருக்குள்ளே நம்மை அர்ப்பணிப்போம். வேதனை உண்டாக்குற வழியை என்னை விட்டு நீக்குங்கப்பா என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். அவர் உங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ள போகிறோம். அவர் உங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் இந்த வேளையிலே வேண்டாதவர்களை உங்களை விட்டு விலக்க போகிறார். எல்லா பாவங்களையும் சுட்டரிக்க போகிறார். உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்க. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் வேண்டாம். இந்த உலகம் அந்த இச்சைக்குள்ளே கிடக்கிறது. கர்த்தருடைய சித்தம் செய்கிற நாமோ நிலைத்திருப்போம். நிலைத்திருப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வேளையில ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துறதுக்காக நன்றி. இருதயத்தை ஸ்திரப்படுத்துறதுக்காக நன்றி தகப்பனே. எல்லாருக்கும் நீங்க அற்புதங்களை செய்ததுக்காக உங்களுக்கு நன்றி. சபையில திரளான ஆத்துமாக்களை கொடுத்ததுக்காக நன்றி. இன்னும்
ஊரில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ரட்சித்ததுக்காக நன்றி அப்பா. நொறுங்குண்டவர்களை குணமாக்குங்க ஆண்டவரே. காயத்தோடு வந்திருக்கிறவர்களின் காயங்களை கட்டுங்கப்பா ஆண்டவரே. திருச்சபைக்கு எல்லா தேவைகளையும் நீங்க சந்தித்ததுக்காக நன்றி அப்பா. இங்க வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய சித்தம் மாத்திரமே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ராஜா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.